ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது அப்படிலாம் பண்ணுவேன்னா பார்த்துக்கிட்டே வந்தேன். நெட்டே ஒர்க் ஆகலை. நான் நினச்சேன் என்ன இப்போ நெட்டு ஒர்க் ஆகலை, ரொம்ப சின்ன கூட்டமாயிட்டாங்க போல, இங்கே மக்கள் ரொம்ப இல்லை போலன்னு நினச்சேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இத்தனை சிட்டுக்குருவிகள் இருப்பதனால்தான் டவர் கூட எட்டியே இருக்கு. எல்லாம் அழகான புது வருஷத்துக்கு பூத்த சிட்டுக்குருவிகள். ஆமாம், எங்கள் பசங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்கள் பசங்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஆமாம் தானே? 5 5 10 எங்கள் ஆம்பளை பிள்ளைனா கெத்து. படிக்கிறதுல எங்கள் பொண்ணுங்க நம்பர் 1. டாப் ஸ்டாரா விஜய் மாதிரி நடிக்கிறதுல எங்கள் பசங்க நம்பர் 1. ஆமாம் தானே? அதனால் எல்லாருக்கும் ஒரு இனிய ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அப்படி கடன்னு ஜோக்ஸ்குள்ளே போயிடுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்டு தான் இல்லையா? அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய அடுக்குமாடி கட்டத்தில் இருந்தார். என்ன பண்ணாருன்னா செல்லில் வீடியோ கால் வந்துருச்சு. வந்து பேசிக்கிட்டே வந்தார். அவருடைய பிளாக் வந்து 13Bக்கு போகணும். வீடியோ காலில் பேசிக்கிட்டே போனார். போனவர் எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டார். பெல் அடித்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு வீடியோ கால் வந்துருச்சு. அந்த அம்மா பொண்டாட்டிக்கு. அந்த அம்மா வீடியோ கால் பார்த்துக்கிட்டே கதவை திறந்து விட்டுச்சு. நம்மால் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி லுங்கியெல்லாம் கட்டிட்டு போய் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு வீடியோ கால் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி தோசை ஊற்றிட்டு வீடியோ கால் பார்த்துக்கிட்டே கொண்டு வந்து தோசையை வைக்கிது. இவர் சாப்பிட்றாரு. தொட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. நம்ம வீட்டில் இவ்வளோ சட்னி டேஸ்ட்டாக இருக்குது, அது எப்படா சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நிமிந்து பார்க்குறாரு. பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி. அந்நேரம் பார்த்தீங்கன்னா பெல் அடித்து ஒரிஜினல் பூசை வந்துட்டான். அவனும் ஒரு வீடியோ கால் பேசிக்கிட்டே உள்ளே வர்றான். வந்தனை பார்த்துட்டு சாரி சார் மாறி வந்துட்டேன், என் வீடு வேறன்ட்டு வெளியே போயிட்டான். ஒரிஜினல்லாம் இப்போ டூப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு, டூப்ளிகேட்லாம் இப்போ ஒரிஜினல் ஆகிட்டு இருக்கு. யார் ஒரிஜினல் அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கல்வியில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடிய எங்களுடைய மார்த்தாண்ட மக்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் அவ்வளவு அழகான மக்கள். உங்ககிட்ட பேசுறதுலே பெரிய பெருமை எனக்கு. ஆனால் உண்மையிலே நான் நல்லா உடம்ப குறைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம், டெய்லி வாக்கிங் போனேன். 30 நாள் வாக்கிங் போனேன். மொட்டை மாடியிலே போனேன். போயிட்டு எங்கள் அத்தாண்ட கேட்டேன், அத்தா 30 நாளாக வாக்கிங் போயிருக்கேன், ஏதாவது சேஞ்ச் தெரியுதான்னு கேட்டேன். நல்லா தெரியுது செல்லம் அப்படின்னாரு. வயிறு கொஞ்சம் வச்சிருக்கலங்க அப்படின்னேன். இல்லாட்டி புல்லிங் ஒரு அடி கீழே இருந்துச்சு, தயவுசெய்து வாக்கிங் போவாது. என்ன பெரிய சிறப்பு தெரியுமா? எல்லாவற்றிலும் சிறந்தது கண்தானம். எல்லாவற்றிலும் சிறந்தது கண்தானம். எல்லாரையும் விட சிறப்பானவர்கள் நம்மளுடைய கோலம் நண்பர்கள் குழு அறக்கட்டளை இல்லையா? இந்த அறக்கட்டளை இத்தனை பேருக்கு மேடை ஏற்றி பரிசு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நாம் செய்கிற வேலைக்கு எப்பெல்லாம் நமக்கு முதுகில் ஒரு தட்டு கொடுத்து பாராட்டு கொடுத்து வருதோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் வருது. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மாட்டுப்பொங்கல் விஷஸ். ஏன்னா நாமளும் மாடாக தானே உழைக்கிறோம். உண்மை தானே? போன வாரம் எங்கள் அத்தான் ஜல்லிக்கட்டு பார்க்குறாரியா, மாடு முடியே பேசுகிறாரு. ஏன் காலை பிடி வாழை பிடி ஆளை பிடினாரு. நம்ம மண்ணில் போய் நறுக்குள்ள ஒரு கொட்டு இங்கே உட்காந்து பேசுறதுக்கு மைதானத்தில் போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்னு. அதுக்கு என்னப்பா சொல்கிறாரு? கட்டின மாட்டே அடக்க முடியல, கட்டாத மாட்டை போய் அடக்க சொல்கிறான். எவ்வளோ சேட்டை பாருங்க. போன வாரம் நானும் நல்ல நம்மளுடைய பீர் முகமது சாருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. இந்த லிம்ராஸ் ஈவெண்ட்ஸை ரொம்ப பெருமையாக இந்த நாகர்கோவில் பக்கம் பூரா எங்களை போல கலைஞர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கொடுக்கறது அவர் தான். அதனால் அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா அவர் தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராரு. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஒரு திருவிழா வச்சு 29ஆம் ஆண்டு வரைக்கும் இதை நடத்தி நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் உண்மையிலேயே காலச்சிறந்த மக்கள் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க தான் இந்த விழா. அதை விட இன்னொரு விஷயம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கடவுளை விட எல்லாரும் பேயத்தான் நம்புறாங்க இல்லையா? பேய் படம் தான் நல்லா ஓடுது. காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3. அன்னைக்கு நானும் பீர்மோகன் சாரும் சென்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். கார் ஓடிக்கிட்டே இருந்த டிரைவர் சொன்னார், நைட்டு 12 மணி இருக்கும், எதுக்காப்புல ஒரு பேய் நிற்கிது சார், என்ன பண்ணான்னு கேட்டார். உடனே பீர் முகமது சார் கேட்டார், அது ஆம்பளை பையா இல்லை பொம்பளை பையான்னு கேட்டார். உடனே டிரைவர் கேட்டார், ஏன் சார் கேட்குறீங்கன்னாரு. அதுக்கு நம்ம பீர் சார் சொன்னார், ஆம்பளை பையா இருந்தால் வண்டியை விட்டு ஏற்று, பொம்பளை பையா இருந்தால் வண்டிக்குள்ளே ஏற்றுனாரு. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்குது நம்மளுடைய சிறப்பு. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஃபோனில் செல்லில் பார்த்தீங்கன்னா டிபிலலாம் என் புருஷன் அழகான மேக்கப் போட்டு தான் வச்சுருக்காரு. 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாற்றலை. என்ன அன்பு பண்பு பாசமா அந்த ஆளுக்கு மாற்ற தெரியாது. அக்கா நல்லா கேளுங்கக்கா, நைட்டு 1:30 மணி இருக்குங்கக்கா, என் புருஷ் காலை வச்சு என் மூஞ்சிலே மிதிச்சிட்டாருக்கா. அப்போ கூட நான் உத்தம பத்தினி என் புருஷனை எழுப்புறேங்க. காலையில் 6 மணிக்கு கேட்டேன், அத்தான் நைட்டு ஒரு 1, 1:30க்கு காலை வச்சு மூஞ்சிலே மிதிச்சிங்களே ஏன் அத்தான்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அத்தான் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளாக நிலாவில் கால் வைக்க நான் ஆசை வச்சு பார்த்தேன். எவ்வளோ சேட்டை பற்றியா அந்த ஆண்களுக்கெல்லாம். ஆனால் ஆண்கள்லாம் ரொம்ப சிறந்தவங்க.
அடி நல்லா வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு கொண்டாடிட்டு அடி வாங்கினான் தம்பி. நான் கேட்டேன் ஏன் அடி வாங்குறேன்னு கேட்டேன். அதுக்கு என் கையால் தாங்க, என் பொண்டாட்டி திங்கக்கிழமை தான் வருவேன்னு மெசேஜ் பண்ணேன் அம்மா வீட்டிலேருந்து. நான் சனிக்கிழமையே வானை அனுப்புறதுக்கு பதிலாக சனியனே கிளம்பி வானை அனுப்பிட்டேன். அடி மொத்துன்னு மொத்து வாங்கியிருக்கான். இப்போ பாருங்களேன், இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அதை விட பசங்களை சும்மா சொல்ல முடியாது. பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எங்கள் பொண்ணுங்கெல்லாம் பளபளப்பா இருப்பாங்க, எங்கள் பசங்கள்லாம் கலகலப்பாக இருப்பாங்க. ஆமாம் தானே? பசங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு தெரியுமா? தே ஆர் வெரி நாலேஜபிள் இல்லையா? அன்னைக்கு அப்படி தான் கேட்டேன், ஏன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, எவ்வளோ பாடம் படிக்க வேண்டியது இருக்குது, போய் எருமை மேய், அப்போ தான் உனக்கு அறிவு வரும்னு. அதுக்கு அவன் என்ன பார்த்து கேட்குறான், நீங்கள் எத்தனை எருமை மேய்ச்சிங்க இவ்வளோ அறிவாக இருக்கீங்கன்னு கேட்குறாயா? அறிவாக பிள்ளைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியல. அதை விட பார்த்தீங்கன்னா இறங்குறே ஒரு 8 வயசு போய் என்னை பார்த்துட்டான். பார்த்துட்டு சொல்கிறான், மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்காண்டா, அதை நம்ம ஊருக்கே வந்துருக்கா. இல்லைடா அக்கா ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கேன்னு உள்ளே வரே ஒருத்தர் போகிற பாதையில் குறுக்க மறுக்க ஓடுறான். ஏன்னா குறுக்க மறுக்க ஒரே எங்கிருந்துடா வரேன்னு, எங்கள் அம்மா வகுத்துலேருந்து வரேங்கிறாயா. எவ்வளோ அறிவாக இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறதே பெரிய கஷ்டம். அதுவும் இந்த கணவன் மனைவி ஒத்துமையாக போய் வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம். இப்படி நான் மேக்ஸிமம் ப்ரோக்ராம் வந்துடுறேன்னா என் புருஷன் தாங்க வீட்டில் இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ பட்டிமன்றம் ஈவெண்ட்டுன்னு போயிடுறேன், நான் பட்டினியாக கிடைக்கேன்னாரு. என்னையா பண்ண போகிறீங்கன்னு நானே உப்புமா கிண்டி பழகுறேன்னாரு. பழகுங்க தான்ட்டேன். கிச்சனுக்குள்ளே போனாருக்கா 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். உப்புமா 7 நிமிஷத்தில் கொதிச்சிருமே, என்ன பண்ணுறாருன்னு உள்ளே போய் எட்டி பார்க்குறேன், மனுஷன் சிலிண்டரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. எழுப்பி என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உப்புமா கிண்டி முடித்ததும் சிலிண்டரை அணைக்கவும்னு போட்டுக்கிட்டே அணைச்சிக்கிட்டு கேட்குறாரு. அவருக்கு எவ்வளோ சேட்டை இருக்குது பார்த்தீங்களா? அவரையும் வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் பாருங்க. அதை விட பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா வாரிசுலேருந்து சண்டை வரும். அப்படிதான் அன்னைக்கு எங்கள் அப்ஸு வெளியே போகிறாரு, என் புருஷ் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. பெண்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க்கா, உங்கள் வீட்டுக்கார் டெய்லி 50 ரூபாய்க்கு பூ ஆகிட்டு உங்கள் மேலே பாசமாக இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ ஆகிட்டு பூக்காரி அழகாக இருக்கான்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக புருஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே இருங்க. பசங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், தங்க பிள்ளைகளா உங்களுக்காகவே சொல்கிறேன். நீங்கள்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு சிகப்பாக இருக்கணும், இடுப்பு சிம்ரன் மாதிரி இருக்கணும், கண்ணு மீனா மாதிரி இருக்கணும், சிரிப்பு ஸ்னேகா மாதிரி இருக்கணும். அப்படி பொண்ணு பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு பெண் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள் தான் உலகத்திலேயே அழகான பெண். அவள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவாள். அப்பாடா, கல்யாணம் முடிக்காத எல்லாம் ஒரு ஓ போடுங்க, இன்னொரு ஓ போடுங்க. கல்யாணம் முடிச்ச பிறகும் அம்மா அப்பாவுக்கு சோறு போடணும், சரியா? அதுக்கு தான் ஓ போட சொன்னேன். உலகத்திலேயே எங்க மழை பெய்யாது தெரியுமா? உலகத்திலே எங்க மழை பெய்யாது தெரியுமா? எங்க பெய்யாது? எந்த ஊரில் எல்லாம் தாய் தகப்பன்கள் கண்ணீர் விடுகிறார்களோ பிள்ளைகளை நினைத்து, அந்த ஊரில் மழை பெய்யாது. அதனால அம்மா அப்பாவை நம்ம ஜாலியா வச்சுக்கணும். இங்க யாரெல்லாம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஒரு கை தட்டு கொடுங்க. இல்லையா? அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், விஜயை பத்தி எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நான் விஜயை பத்தி பேப்பர்ல படிச்சத ஒரு விஷயம் சொல்றேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால சொல்றேன். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எல்லா மனிதர்களுக்குள்ளும் நடிகர்கள் உண்டு இல்லையா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் நடிகர்கள் உண்டு. ஆனால் நடிகர்களுக்குள்ளே ஒரு மனிதன் உண்டு என்றால் அது விஜய் தான். ஏன் தெரியுமா? பேப்பர்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் படிச்ச செய்தி. அவரு சாப்பிட்றாரோ சாப்பிடலையோ, ஷூட்டிங் போறாரோ போகலையோ, மாசம் 1ஆம் தேதி ஆனவுடனே 20 அனாதை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தலையில் வைக்கிற எண்ணெய்க்கும் அவங்களுடைய கல்விக்கும் செக்கில் சைன் போட்டுட்டு தான் 1ஆம் தேதி வெளியில் போவார் அப்படின்னு சொன்னால் 20 அனாதை குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று பேப்பரில் வந்த நியூஸ். ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, வாய் இருக்கிறவன் எல்லாம் பேசுவான். இப்போ பக்கத்து வீட்டிலக்கா, எங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ பொங்கல் வரப்போகுதுல, அந்த அக்காட்ட கேட்டேன், என்னக்கா பொங்கல் வருது, உன் மருமையை வாராரான்னு கேட்டேன். அவன் பழைய சொத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வர மாட்டானா. காதல் எப்படிங்க இருக்கு? ஒரு காலத்தில் நல்ல காதல் இருந்துச்சு, இப்போ அப்படி நல்ல காதல் இருக்கா? உண்மையிலே இருக்கா? இப்பெல்லாம் காதல் பசங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டான், உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டான். கண்ணே நீ ஒரு பொரோட்டா, ஒன்று பொண்ணு கேட்டு வரட்டா. கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க ஒப்ப நம்ம காதலுக்கு சப்போட்டா. அதுல ஒருத்தன் சொன்னா பாருங்க, நான் அவளை நிறைய காதலித்தேன், நான் அவளை நிறைய காதலித்தேன், ஆனால் அவளோ நிறைய பேரை காதலித்தான். எப்படி? அதை விட பாருங்க, காதல் தோல்விக்கு நம்ம
படிக்காம போய் கவிதை எழுதுவான் தெரியுமா? கடற்கரையாய் இருந்தேன் என் மேல் அலையாய் மோதுவாள் என்று, ஒரு பூவாய் இருந்தேன் என்னை சூடுவாள் என்று, ஒரு பாடலாய் இருந்தேன் என்னை பாடுவாள் என்று, யாருக்கு தெரியும் இப்படி பக்கத்து வீட்டுக்காரனோடு ஓடுவாள் என்று. அது பிச்சு குடி எங்கேயோ ஓடிடுச்சு. ஆனால் உண்மையான காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? வைரமுத்து சொன்ன மாதிரி இருக்கும். அது என் புருஷன் என்ன பார்த்து சொன்னார், சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண்ணிருந்தால் வாசித்து போனி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம், முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம், கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீயெல்லி தின்னச் சொன்னான் தின்பேன், உண்டென்று சொல்லில்லை இல்லை என்று கொல், என்னை வாவென்று சொல்லில்லை போவென்று கொள், உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். நிறையா ஒரு கைதல் கொடுக்க மாட்டீங்களா? வைரமுத்து கவிதை கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னார் தேவயானி மாதிரி இருக்கடினாரு. இப்ப தேவயானி போவோம் ஆத்தா வீட்டுக்குங்கிறார். போன வாரம் தாங்க பொன்னியின் செல்வன் படம் பார்க்க போனோம். 2 பேரும் படம் பார்த்துட்டு வந்து அப்படி பைக்கில் ஏறிட்டு எங்கள் அத்தானை பார்த்து கேட்டேன், அத்தா குந்தவையும் அழகா இருக்கா, நந்தினியும் அழகா இருக்கா, மேக்கப்பில் 2 பேரும் செம்ம அழகா இருக்காங்க, நானும் மேக்கப் போடுறேன், குந்தவை மாதிரி இருக்கேனா இல்லை நந்தினி மாதிரி இருக்கேனான்னு கேட்டேன். நீ 2ம் கலந்த கலவெடினாரு. ஓ அம்பிட்டு அழகா இருக்கேனான்னு. இல்லடி குந்தாணி மாதிரி இருக்கேங்கிறாரியா. இப்போ பசங்களாம் நீங்கள்லாம் பெண்களுக்கு நல்லா ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரே வீடு பிறந்த வீடு. ஆனால் எங்கள் பெண்களுக்கு பாருங்கள், பிறந்த வீடு இருக்குது, புகுந்த வீடு இருக்குது. இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை, எங்கள் பெண்களால் ஆகிடும். போனோடனே மாமியா கிளம்பி ஒன்று இருக்குமா? புருஷனுக்கு பதில் சொல்கிறதா மாமியாருக்கு பதில் சொல்கிறதான் தெரியாது. போன வாரம் கூட தான் இப்படி தான் ப்ரோக்ராமுக்கு கிளம்பி வாரேன், பீர் சார் ஒரு 20 ரூபா கொடுப்பாருன்னு இப்போ கிளம்பி வாரேன். எங்கள் மாமியார்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுது. ராத்திரிக்கு போகிறா, காலையிலைக்கு வாரா, பட்டிமன்றம் பேசுகிறா, ஈவெண்ட்டு போகிறா, பாட்டு பாடுறா, லிப்ஸ்டிக் போடுறான்னு திட்டுதியா. வந்தால் காசு தருவாங்க, நான் வாரேன். கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுது தம்போ. எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்து பட் நான் அழுகலை. கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்து பட் நான் அழுகலை. ஏன் தெரியுமா? அழுதா மேக்கப் கலந்துடும். அதனால அழுகாமல் வந்துட்டேன். போன வாரம் பெரிய சண்டை, என் குடும்பி அது கையில், அது குடும்பி என் கையில். ஒன்று நீ இருக்க முடியுது வீட்டில், இல்லாட்டி நான் இருக்க முடியும். ஏன் பிடிச்ச வரட்டு, ஓன் பிடிச்ச வரட்டு. என் பிடிச்ச வந்தார், 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பிரச்சனையில் எவ்வளோ சிக்கலில் போகுது தெரியுமா வாழ்க்கை. அதை விட பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் புருஷ் அழகாக கும்பிடுவாங்க தம்பி. எப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? ஏங்க என்னங்க பாவா அத்தான் ரமேஷ் அப்பா ஏச்சோடு போயலே அப்படி கும்பிடுவாங்க. பட் ஐ ஆம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலினோ. நான் என் புருஷன் எப்படி கூடுவேன் தெரியுமாக்கா? நான் தான் கூடுவேன். ஏன்